இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி. ராசி சக்கரத்தில் 9வதாக வரக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். பெரும்பாலும் இவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரிக்கு பக்கத்துலேயோ, ஒரு கோவிலுக்கு பக்கத்துலேயோ, அல்லது உடற்பயிற்சி கூடங்களுக்கு பக்கத்துலேயோ, அல்லது நிதி சார்ந்த துறை அந்த மாதிரி இடங்கள்லையோ இவங்களுடைய வீடு பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நம்பிக்கையானவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு இவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி ரொம்ப விசுவாசமானவங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுடைய மன வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு உடையவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். இவங்களுக்கு புத்திர தோஷம், வீட்டில் ஏதாவது தீ சம்பந்தமான விபத்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கு கோச்சார சனி வரும்போது கல்வியில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கோவில் தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன சர்ச்சை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நேர்மையாக நடக்கிறவங்களுக்கு நியாயம் கேட்டு போராடி அந்த நேர்மைக்காக நீதியை நிலைநாட்டக்கூடியவங்களாக அந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். போலியான மதகுருகளை கண்டால் அவங்களுக்கு பிடிக்காது. சட்டத்தை ஏமாத்துறவங்களை கண்டால் அவங்களுக்கு பிடிக்காது. நீதிக்கு ஏதாவது புறம்பாக நடந்தாங்கன்னா அவங்களெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசிக்குள்ளே சனி நுழையும் போது காட்டு பகுதியில் தீ பிடிக்கிறது, காட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு உபய ராசி. குரு அதிபதியாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா வில் பிடித்த ஒரு மனிதன். இது ஒரு நெருப்பு ராசி. இது ஒரு ஆண் ராசி. கிழக்கு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. தர்ம ராசி அப்படின்னு இந்த ராசியை சொல்லுவாங்க. நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுக்கு ஆயுதம் சம்பந்தமான தொழில் அமைந்தது அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஆலய திருப்பணிகளை இவங்களே ஏதாவது முன்ன நின்று செய்கிற மாதிரி ஏதாவது திருப்பணிக்காக இவங்க நன்கொடை வழங்குறது அல்லது முன்ன நின்று அதை செய்கிறது அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் பெரும்பாலும் அந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தானாக வந்து அமையும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த தனுசு ராசி என்பவர்கள் ஒரு உணவு பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். டேஸ்டான உணவாக இருந்தது அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மார்கழி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் குரு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சச்சரிக்கிறார். அதே மாத தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பம், கொஞ்சம் தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும். எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். விரயம் கொஞ்சம் கூடுதலாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. உங்களால் கரெக்டாக ஒரு திட்டமிடுதல் பண்ண முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் மட்டும். மார்கழி மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு மிதுன ராசிக்கு வருகிறார். அப்போது அங்கே உங்களுடைய ராசி சப்தம பார்வையை பார்க்க இருக்கிறார். அதன் பிறகு இடர்பாடுகள் கொஞ்சம் குறையும். இனிமையான பலன் கொஞ்சம் கிடைக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மார்கழி மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் குரு வரும்போது அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதியும் போது பொதுவாக குரு இருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கும் இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுடைய மனதில் இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் குறையும், குதூகலம் கொஞ்சம் அதிகரிக்கும், இழப்புகளை ஓரளவுக்கு உங்களால் ஈடு செய்ய முடியும், எடுக்கிற முயற்சி ஓரளவுக்கு வெற்றியாக அமையும், உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அது அமையும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு உதிரி வருமானம் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் செய்வீங்க அல்லது பார்ட் டைமாக ஏதாவது ஜாப் செய்வீங்க
செய்வீங்க. அதன் மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் அல்லது வீட்டில் இருக்கிற மனைவியோ அல்லது உங்கள் கணவருக்கோ எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப நாளாக நான் வரன் பார்த்துட்டே இருக்கேன், ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கடமையை மட்டும் கரெக்டாக செய்து முடிங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடமையில் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்துச்சுன்னா கூட கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கடமையை கரெக்டாக செய்யுங்க, நல்ல ஒரு பாராட்டை பெறுங்க. குருவோடைய பார்வை சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் பதியும் போது உடன்பிறப்புகள் வகையில் ஏதாவது திருமணமாகாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உடன் பிறந்த சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். அல்லது சகோதரர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் இந்த காலகட்டத்தில் அமையும். அவங்க மூலிமா ஏதாவது ஒரு சுபகாரியம், சுப செலவு இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உடன்பிறப்புகளால் கொஞ்சம் பகை வரும். பாசம் காட்டுற மாதிரி பாசம் காட்டுவாங்க, ஆனால் அவங்க மூலிமா சின்ன சின்ன பகைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பூர்வீக சொத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், பாக பிரிவினை மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். அந்த உறவுகள் கொஞ்சம் உங்களை விட்டு விலகிற மாதிரி ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. பேச்சில் இனிமே இருக்கட்டும். தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பெற்றோர்களுக்கு ஒரு சிலர்லாம் மணி விழாவில் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மணி விழாவோ முத்து விழாவோ இந்த மாதிரி விழாக்களில் இந்த காலகட்டத்தில் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இதுவரை நீங்கள் செய்கிற தொழிலில் ரொம்ப நாளாக நான் இந்த தொழிலை விட்டு விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கூட்டாளர்கள் உங்களை அச்சுறுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கூட்டாளர்களை அந்த அச்சுறுத்தலை கொஞ்சம் குறைச்சிருவாங்க. உங்கள் கூடயே தொடர்ந்து பயணிப்பாங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் கூட அவங்க மூலிமா பெரிய பாதிப்போ இடர்பாடோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். பங்குதாரர்கள்லாம் பிரிஞ்சு போகலை, நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏதாவது புகழ்பெற்ற புராதன கோயிலுக்கு சென்று வரத்துக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். ரொம்ப நாளாக நான் அந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன், ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். மார்கழி மாதத்தில் தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கே வரும்போது இந்த நேரம் நல்ல ஒரு முன்னேற்றமான நேரம் அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணிபுரிகிற இடத்துல கூட யாரெல்லாம் அவங்கள விட்டு விலகி போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களாம் தொடர்ந்து அவங்க கூடயே வருவாங்க. புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். நல்ல தகவல் கிடைக்கும். நல்ல ஒரு தொழில் அமைக்கிறதுக்கான சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் அமையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துருங்க. உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்த சில நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மார்கழி மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசிக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மகர ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். அங்கே செவ்வாய் உச்சம் பெற்று அமர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் விரையாதிபதியாக உச்சம் பெறுவது இந்த நேரத்தில் கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ வரும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் வரலாம், ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் வரலாம். புதுசாக ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னே சொல்லலாம். சகோதர சகோதரியால் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள்லாம் கொஞ்சம் வரும். உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காது. உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் கரையக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எடுத்தங்கவுத்தனை எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசி
ஆலோசிச்சுட்டு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதோட கூட மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். உங்களுடைய அந்தஸ்தில் இருந்த அந்த இடர்பாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். கலைஞர்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய நாட்களாக, புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வரவை காட்டில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு அதிகமாகும். கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி பெண்களுக்கு ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன், நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.